மீனராசிக்காரர்களுக்கு இப்போது 2ஆம் இடத்திலிருந்து ராசிநாதன் 3ஆம் இடத்திற்கு போகிறார். பொதுவாக 2ஆம் இடம் என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு பண வரவுகளுக்கு. 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் அப்படி ஒன்றும் பெரிய யோக பலன்களை செய்ய மாட்டார். முயற்சிகளுக்காக செய்யக்கூடிய அமைப்பில் சில பல வழிகளை காட்டக்கூடிய அமைப்பு தான் 3ஆம் இடத்துல உண்டு. இளைய சகோதர மேன்மைகளை கொஞ்சம் செய்வார். அதாவது தம்பி தங்கிகளுக்கு உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பு, அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொடுப்பார். இன்னொன்றையும் சொல்லுவேன், வருமுன் உரைப்பது ஜோதிடம். இந்த வருஷம் என்ன நடக்குதுன்னு சொல்கிறத விட அடுத்த வருஷம் இப்படிலாம் நடக்கும் கொஞ்சம் உஷாராருன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகிறது. இன்னொரு நிலையாக இந்த வருஷத்துலேயே ஜென்மத்தில் ராகு இருக்கிறது. அப்படி ஒன்றும் பெரிய சாதகமான ஆகா ஓகோன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் இங்கே மீனராசிக்காரர்களுக்கு இல்லைங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் ஓகோன்னு சொல்லணும் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்கன்றது உண்மை கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ராசிக்காரருக்கு கொஞ்சம் சில பல அமைப்புகளில் சங்கடங்கள் இருக்கும், ஒரு ராசிக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்கும், ஒரு ராசிக்காரர் டபால்னு கிணத்துக்குள்ளே விழுந்த மாதிரி தான் கிடப்பார். இருப்பினும் இந்த ராசி பலன்கள் பொதுவானவை என்பதை நான் அடிக்கடி என்னுடைய சன் டிவி தொலைக்காட்சி அமைப்புகளிலேயே அந்த ராசி பலன்கள் என்பது ஒரு பொதுவானவை, உங்களுடைய தசாபக்தி அமைப்புகளோடு ஒப்பிட்டு இதை பார்க்கணும்னு சொன்னாலும் இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி ஏழரைச்சனி காலங்களில் இந்த சனியின் தாக்கம் தூக்கலாக இருப்பது இப்போது மீனராசிக்கும் பொருந்தும். அடுத்த வருஷம் ஜென்மச்சனி வரப்போகுது. இந்த ஜென்மச்சனி வரும்போதே அடுத்த வருஷம் 4ஆம் இடத்துக்கு குரு போவார். இப்போயே அந்த 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். முயற்சிகளை கவனமாக செய்ய வேண்டிய, எதையும் ஆரம்பிக்க தேவையில்லாத ஒரு குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி இருக்கும். ஏனென்றால் இப்போது சில ஆசை வார்த்தைகள் தூண்டில் போடப்படும். அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம். குறிப்பாக ஷேர் மார்க்கெட் பக்கத்திலே போயிடாதீங்க. ஒரு கெஸ்ஸிங் யூக வணிகம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு. இன்னொன்று ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு இந்த மாதிரியான எதுலேயுமே அறிமுகம் இல்லாதவர்களே நம்பிடாதீங்க. இந்த பாருங்கள், திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது, ஓடிபி கேட்டாங்க, டபால்னு ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஓடிபி சொல்லிவிட்டு பேங்க்லேருந்து அவ்வளோ பணமும் போயிடுச்சு. இந்த மாதிரியாக பண விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இப்போதிலிருந்தே அப்படியே படிப்படியாக ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த வருஷம் 2024 ஏப்ரலில் 25 ஏப்ரல்லேருந்தே உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பண விஷயங்கள், பணம் இருந்தால் தானே எல்லாம். பணம் இல்லை என்றால் இன்னொரு எழுத்து மாறக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்களே, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு நடக்கும். ஆகவே யாரையும் நம்ப தேவையில்லாத, அகலக்கால் எதுவும் வச்சிடாத, அதிலும் குறிப்பாக சொந்தக்காரர்கள் நண்பர்களை நம்பி கிணத்துல மண்குதிரையை ஆற்றுல நம்பி மண்குதிரையை வச்சு ஆற்றுல இறங்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எதையும் செய்துவிட தேவையில்லாத ஒரு குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு கை கொடுக்காது, அதற்கடுத்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சியும் கை கொடுக்காது. ஆக ஒரு 2 வருஷம் கை சுருக்கம்னு சொல்லப்படக்கூடிய வருமானத்தில் குறைவு ஏற்படலாம். வர்ற வருமானத்தில் அப்படியே விரயங்கள் அதிகமாக இருக்கலாம். தகுதிக்கு மீறி செலவு செஞ்சுட்டு நம்ம கஷ்டப்படக்கூடிய அமைப்பாக இருக்கலாம். ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன், நல்லா மனசில் வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்கிறதுன்றதே மறந்துடுங்க. இந்த பந்தா பண்ணுற வேலைகள் எல்லாமே, ஏன்னா மீனராசிக்காரங்க இயல்பாகவே நல்ல குணம் உள்ளவங்களாக இருப்பீங்க. அடுத்தவங்க கஷ்டப்பட்டால் மனசு உங்களுக்கு பொறுக்காது. இந்த அப்படி என் கிரெடிட் கார்டு தேய்ச்சிக்கோ, நீயே பணம் கட்டிடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மீனராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கவே கூடாது, யாராக இருந்தாலும். ஏன்னா நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு மூலமாக தேய்க்கப்பட்ட பணத்தை அவர் கட்டவில்லை என்றால் கட்டுவதற்கான பொறுப்பு நீங்கள் தான். ஆகவே எந்த வகையிலும் கிரெடிட் கார்டை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. கேரண்டி கையெழுத்து போடுறது, நண்பர் கஷ்டப்பட்டார்னு நம்ம போய் முன்னாடி நின்று ஏதாவது கையெழுத்து போடுறது, நம்மளே இவருக்கு பதிலாக நான் கட்டுறேன்னு சொல்கிறது, அல்லது அவருடைய நடவடிக்கைகளுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கொள்வது என்பது போன்ற தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய தொழில்களை ஆரம்பிக்காமல் இருப்பது, புதிய வேலைக்கு மாறணும்னு, அதாவது இப்போ இருக்கிற வேலையை விட மேனேஜர் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதை தீர விசாரித்து, ஆனாலும் சொல்கிறேன், கண்டிப்பாக பின்னடைவுகள் தான் ஏற்படும். பரவாயில்லைங்க, நல்ல கம்பெனியாக இருக்குது, இங்கே அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிற, அங்கே மேனேஜராக கூப்பிட்றாங்க, மேனேஜராக போனதுக்கப்புறம் வேறு மாதிரியான பின்வழிகள் ஏற்படும். அங்கேருந்து யூ ஆர் அன்ஃபிட்னு வரும். அதாவது ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாலும் கூட அதுலேயும் ஒரு இக்கண்ணா வைக்கக்கூடிய சூழல்கள் தான் இப்போ மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே ஜென்மச்சனியின் தாக்கம் அடுத்த வருஷம் வரும் பொழுது ஒரு நிலையில் இப்போவே நம்ம உஷாராக இருந்துக்கிட்டா, ஜோதிடம் என்பது மனிதனுடைய வருங்காலம் இப்படி இருக்கும் என்பதை நீயே ஓரளவுக்கு உணர்ந்து கொண்டு கட்டுப்பாட்டோடு நடந்து கொள் என்பதற்காக பரம்பொருள் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல கலை என்பதால் ஜென்மச்சனி அடுத்த வருடம் ஆரம்பமாக போகின்றதற்கு முன்பாகவே எதையும் செய்யாமல், உறவுகளை நம்பாமல், நம்முடைய மனசை நம்பி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம இருந்து கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்காமல், குறிப்பாக காதல் என்கின்ற ஒரு தேவையற்ற வகையில் இளைஞர்கள் அந்த இடத்துல சக்தியை வீணாக்காமல், கண்டிப்பாக அடுத்த வருஷம் காதல் தோல்வி ஏற்படும். இதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. இந்த வருஷம் அறிமுகமாகின்ற ஆணும் பெண்ணும் அடுத்த வருஷம் அப்படியே போய் தனியாக பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பீங்க. அவர் இப்படி பண்ணிட்டார், இவர் இப்படி பண்ணிட்டார். இளம்பெண்களுக்கு மிக மிக முக்கியமாக இந்த குரு பயிற்சி சொல்லக்கூடிய ஒன்று, இழக்கக்கூடாததை இழந்து விடாதீர்கள், யாரையும் நம்பாதீர்கள். ஆகவே எல்லாவற்றிலும் பொறுமையாக, நிதானமாக,
தொழில் அமைப்புகளில், வேலை அமைப்புகளில் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது எல்லாவற்றிலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய நிலையில் அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த 2024 குரு பெயர்ச்சி